சக்ஸஸ் சேனல். ஸோ எக்கனாமி வேட்டர் ஸ்டடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். ஸோ எக்கனாமியை பொறுத்தவரை நீங்கள் புக்கில் படிக்கிற கொஷின் 20% தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் தான் மிச்சம் 80% கொஷின் வரும். டைனமிக்கான சாப்டர் வந்து உங்களுக்கு எக்கனாமி தான். ஸோ நீங்கள் எக்கனாமியை ஒரு கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்கனாமி கொஷின்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமி மக்கப் பண்ணி உங்களால் வந்து மார்க்ஸ் வாங்கவே முடியாது. ஸோ எக்கனாமியை பொறுத்தவரை ரொம்ப டைனமிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி உள்ள சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த வீக்கில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பார்த்தேன். எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து மெயினாக வந்து இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து எடுக்கிறதுக்கான எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி இது ஒன்று பார்த்துருந்தேன் நியூஸு. நெக்ஸ்ட் வந்து ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் ஃபார் டெல்லியில் வந்து வின்டர் பொல்யூஷனுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டரி பார்ட்டிகுலேட் மேட்டர், செகண்ட் டிரான்ஸ்போர்ட், மூணாவது பயோமாஸ். இது ஏன் உங்களுக்கு நான் பொல்யூஷனை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன்னா, பொல்யூஷன் வந்து என்விரான்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் சாப்டர். என்விரான்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக 3-4 கொஷின் வருது. என்விரான்மெண்ட்டு நமக்கு ப்ரிலிம்ஸில் கொடுக்கலனாலும் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இதை பற்றி உங்களுக்கு சயின்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின் பொல்யூஷனை பற்றி கேட்பாங்க. இப்போ டெல்லி பொல்யூஷன் வந்து ரொம்ப இதாக இருக்க இஷ்யூ. ஸோ இது மாதிரி எதனால் வந்து இந்த பொல்யூஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரேங்கிங்கில் கூட உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்கலாம். ஸோ இது மாதிரி இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டரி பார்ட்டிகுலேட், ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட், மூணாவது பயோமாஸ். நெக்ஸ்ட்டு 2027 சென்சஸோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதில் 33 கொஷின் ஃபஸ்ட்டு ஃபேஸில் கேட்குறாங்க. ஸோ இது எத்தனை கொஷின்னு கூட நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இந்த கொஷின் நம்பரை மாற்றி போட்டு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மலேரியா பற்றி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மலேரியா எலிமினேஷன் பை 2030. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் மலேரியா, அதாவது முக்காவாசி மலேரியா கேஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் தெரியும், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளவர். அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கோங்க, நெலும்பு நுசிஃபரா. ஏன்னா வந்து லோட்டஸ் பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் சயின்டிஃபிக் நேம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உமன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு ஹிந்து நியூஸ் பேப்பரில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உமன் ஒன்லி கண்ட்ரிபியூட் டு உமன் வந்து உங்களுக்கு சோஷியல் இஷ்யூவில் வந்து அடிக்கடி வர டாபிக். உமனை பற்றி கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸில் அட்லீஸ்ட் 2 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும். எக்கனாமிலுமே உமனுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 2 கொஷின் கண்டிப்பாக நீங்கள் உமன் வந்து ஸ்கிப் பண்ண முடியாத சாப்டர், உமன் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதை பற்றின ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உமன் ஒன்லி கண்ட்ரிபியூட் டு 18% ஜிடிபி. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் உமனோட லேபர் வந்து பெய்ட் கிடையாது, அன்பெய்டு. அதாவது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு அவங்க காசு சம்பாதிக்கிறதில்ல. கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அதுக்கும் அவங்களுக்கு காசு கிடைக்கிறதில்ல. அதனால உமன் ஒன்லி கண்ட்ரிபியூட் 80% ஆஃப் ஜிடிபி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வந்திருக்கு அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபேக்ட் எடுத்து மெயின்ஸில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா வெறும் மொட்டையாக ஃபேக்ட் மட்டும் எழுதக்கூடாது. கீழே எதில் வந்திருக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிக்கணும். அத்தன்டிக்காக காமிச்சா மட்டும்தான் ஓகே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அங்கே இதாகும். நீங்கள் வெறும் ஃபேக்ட் மட்டும் எழுதக்கூடாது எப்போவுமே. இதை வந்து கண்டிப்பாக மெயின்ஸில் மென்ஷன் பண்ணணும். இது பார்த்துக்கோங்க. ஸோ மெயின்ஸுக்கு இப்போவே நோட்ஸ் எடுக்கும்போது எக்கனாமிக்குன்னு தனியாக போட்டு நோட்ஸ் எடுங்க, சோஷியல் இஷ்யூக்கு தனியாக போட்டு நோட்ஸ் எடுங்க. இது மாதிரி நியூஸில் வர இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உமன் வந்து வெளியே வராததுக்கு, அதாவது உமன் வந்து அன்பெய்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு போகும்போது கேர் பர்டன், ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்குது, மொபிலிட்டி பேரியர்ஸ், அவங்களால டக்குன்னு ட்ராவல் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்டிவ் சோஷியல் நார்ம்ஸ், இப்போவுமே பேட்ரியாரிக்கல் சொசைட்டியாக இருக்குது. ஸோ உமனை வெளியே விடுறதில்ல. லிமிடெட் கிரியேஷன் ஆஃப் டீசன்ட் ஜாப், உமனுக்கு டீசன்ட் ஜாப் வந்து லிமிடெட் கிரியேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னா 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெண்டர் பட்ஜெட்ன்றது வந்து குரூப் 1 மெயின்ஸில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க ஜெண்டர் பட்ஜெட் பற்றி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பரில் வர வேர்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ், சைல்டு கேருக்குன்னு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஜெண்டர் பட்ஜெட் ஒன்லி அக்கௌண்டட் ஃபார் 8.9% ஆஃப் டோட்டல் யூனியன் பட்ஜெட் லாஸ்ட் இயரில். வெறும் 9% தான் வந்து ஜெண்டர் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து உமனை டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மெஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. நியூஸில் என்ன ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க, என்ன மெஷர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு குரூப் 1 மெயின்ஸ் கொஷின் எழுதும்போது அவங்க ப்ராப்ளம்ஸே கேட்டிருந்தாலும் நீங்கள் ப்ராப்ளம்ஸே மென்ஷன் பண்ணணும்,
அதை வந்து டேக்கிள் பண்ண என்ன மெஷர்ஸ்ன்னு கீழே கொடுக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஆன்சர் குரூப் 1 மெயின்ஸில். ஸோ அது நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க தான், ஏன்னா நியூஸில் ஒரு இஷ்யூவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, கீழே வந்து டேக்கிள் பண்ணுற மெஷர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கீம்ஸை ரீடிசைன் பண்ணணும், ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக உமன் இருக்காங்க. ஸோ அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸை ரீடிசைன் பண்ணி கொடுக்கணும். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், உமனுக்கு 50% வந்து ஜாப் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். உமன் என்டர்பிரினர்ஷிப்பை சப்போர்ட் பண்ணணும். உமனுக்கு ஸ்கில் கொடுக்கணும், நிறைய அப்ஸ்கில் பண்ணணும் உமனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை ஷேர் பண்ணுற இந்த பிடிஎஃபை கொஞ்சம் நல்லா இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப், அந்த டிஓபிடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 60% ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இன் யூனியன் கவர்மெண்ட் வந்து SC ST OBCயில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் எடுத்த சர்வேல வந்த ரிப்போர்ட் இது. ஸோ அடுத்த எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் க்ரோத் ரேட் இன் கரண்ட் இயர் வந்து 7.4%. இப்போ இந்தியாவில் வந்து 4 லேபர் கோட் புதுசாக நவம்பர் 2025 என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேபர் கோட் வந்து இதோட 4 நோக்கம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை கம்ப்ளைன்ஸ், யூனிவர்சலாக எல்லாருக்கும் மினிமமாக இவ்வளோ தான் வேஜ் இருக்கணும், சோஷியல் ப்ரொடெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மாடர்னைஸ் ஒர்க் பிளேஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேபர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இது மட்டுமே தனியாக கூட உங்களுக்கு குரூப் 1ல் இல்லை குரூப் 4ல் தான் கொஷின் கேட்குறாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கா இதில் இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஃபேக்ட் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப முக்கியம், இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபார் AI அண்ட் செமிகண்டக்டர் டெக் இப்போ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியா யூரோட்டம் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட இதுக்கு போய்டுவோம். ஸோ எக்கனாமி வேர் டு ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது, எக்கனாமிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண 2 புக்கு, ஒன்று ரமேஷ் சிங் புக்கு, ஒன்று சங்கர் கணேஷ் புக்கு. நான் பர்சனலாக படித்தது சங்கர் கணேஷ் புக்கு படித்தேன். சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு எக்கனாமி புரிகிற மாதிரி இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 50 கொஷின் எக்கனாமியில் கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு 40 கொஷின் இதில் கண்டிப்பாக நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படின்னு ஒரு 10 கொஷின் கூட உங்களுக்கு கிவ் அண்ட் டேக்கில் வச்சுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 40 கொஷின் நீங்கள் போடணும். ஆக்சுவலாகவும் கேட்குறாங்க, ஸ்கூல் புக்ஸும் நீங்கள் படிக்கணும். அதுக்கான எக்கனாமி ஃபுல்லாக டைனமிக்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 30% தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் வரும், மிச்சம் 70% எக்கனாமிக்கில் டைனமிக் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த வேர்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேஷனாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை இது எல்லாமே உங்களுக்கு ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடுலாம் கொஞ்சம் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ குரூப் 1க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான், உங்களுக்கு ரொம்பலாம் வந்து சேஞ்சஸ் இல்லை. குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்குமே கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. பட் குரூப் 2A மெயின்ஸுக்கு கொஞ்சம் நல்லா டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் கொஞ்சம் ஈஸி, உங்களுக்கு வந்து கரெக்டாக வேர்ட்ஸ் என்னென்னு கொடுத்துட்டா அதை மட்டும் படித்தா போதும். ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து ரொம்ப சேஞ்சஸ்லாம் கிடையாது. ப்ரிலிம்ஸில் உள்ளதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் சிலபஸ்க்கு, அவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கனாமியில் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னா யூனியன் பட்ஜெட் 2026 இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க மார்ச்சில். கண்டிப்பாக அதில் எல்லா ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும் என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ யூனியன் பட்ஜெட் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். தமிழ்நாடு பட்ஜெட் கண்டிப்பாக படித்து நோட்ஸ் எடுத்து டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் இது ரெண்டையும். நெக்ஸ்ட்டு சர்வே ஒன்று பண்ணுவாங்க, அதாவது பட்ஜெட்டை இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுப்பாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டு என்னென்னு, ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஸ்கீம்ஸ் என்னென்ன புதுசாக வந்து பட்ஜெட்லேயும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸும் எல்லாமே பார்த்துக்கணும். அப்புறம் பிரிக்ஸு, சார்க் அது மாதிரி ஆர்கனைசேஷனில் இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிரிக்ஸ் மாநாடு கூட இந்த இயர் எங்கே நடக்க போகுது, இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிரிக்ஸ்லேருந்து அதிகமாக மெயின்ஸ்லேயும் வந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதாவது வேர்ல்டில் நீங்கள் இது பண்ணும்போது ருப்பியோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் இது ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு அதை பற்றி கேட்க கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட் டீடாலரைசேஷன், அதாவது அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுனால இப்போ கோல்டு ரேட் அதிகமாக உங்களுக்கு ஆகிறதுக்கு காரணமே நம்ம டாலர்லேருந்து நம்ம கோல்டு இதுக்கு மாறிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி கேட்க கொஷின் இருக்குது. மெயினாக நித்தி ஆயோக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரும். மெயின்ஸில் ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது நித்தி ஆயோக்கில் மட்டும். நீங்கள் எல்லா மெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் நித்தி ஆயோக் கேட்டு வச்சுருந்தாங்க ஒரு வருஷம். ஸோ நித்தி ஆயோக்ன்றது வந்து நித்தி ஆயோக்கில் நிறையா இண்டெக்ஸ் எடுக்கிறாங்க, ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, ரேங்கிங் எடுக்கிறாங்க. அது எல்லாமே நீங்கள் கரண்ட்டில் அப்டேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு RBI ஃபினான்ஸ் கமிஷன், இப்போ இந்த வருஷம் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார், ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு ஃபேக்ட், ஃபினான்ஸ் கமிஷன் அடிக்கடி கேட்குறது. GSTலேருந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம்.
அதுமாதிரி ஆர்பிஐலையும் நீங்கள் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்கனாமியில் வந்து இதெல்லாம் வந்து மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது நீங்கள் படிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அதுக்கான இது எதுவுமே மக்கப் பண்ணிடாதீங்க. எக்கனாமியில் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமியில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் வில் கவர் அட்லீஸ்ட் 30%. ஸோ மிச்சம் 70% நியூஸ் பேப்பர் தான். ஸோ அது மட்டும் எக்கனாமியில் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.